அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் குறித்து பார்க்கலாம். தாவீது சுந்தரானந்தம். இவர் பார்த்தீங்கன்னா 1772 பிறந்த ஒரு மனுஷன். இவர் கர்த்தரோடு கூட நெருங்கி வாழ ஆரம்பித்தார். இவர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்து அவருக்கென்று ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். இதில் அவருடைய ஹைலைட் என்னன்னா, அவருடைய மினிஸ்ட்ரியில் ஜாதிகளை மிகவும் வெறுத்தார். அன்றைய காலங்களில் திருநெல்வேலி ஜாதி பிரச்சனை இன்றைக்கும் இருக்குது, அன்றைக்கி ரொம்ப தலை தூக்கி இருந்துச்சு. அப்போ இதை உடைக்க விரும்பினார். ரொம்ப ஜாதி பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்குன்னு சொல்லி அவர் ஏன்னா சுவிசேஷம் சொல்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சில இடங்களில் இந்த ஜாதிக்கு இந்த சபை, அந்த ஜாதிக்கு சபை இருக்க தான் செய்யுது. இன்றைக்கும் சில டிஸ்ட்ரிக்டில் இந்த பிரச்சனை இருக்குது, காஸ்டிசம் ப்ராப்ளம் இருக்குது. அப்படி தான் திருநெல்வேலியில் இருந்துச்சு. ஆனால் இவர் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இவர் என்ன பண்ணார், ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். ஊழியத்தை செய்து 1802, 803 2 வருஷத்தில் 5372 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கார். கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட நிறைய பேர் சுகமானாங்க, நிறைய பேர் விடுதலை ஆனாங்க. ஆபத்திலிருந்து சாபத்திலிருந்து மக்கள் விடுதலை ஆக ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க பாருங்கள். அதான் 5372 பேர் அன்னைக்கு கணக்கில். அது மட்டும் இல்லாமல் பிற மதத்தினர் ரொம்ப தொல்லை கொடுக்க ஆரம்பித்தாங்க. உபத்திரவம், பிரச்சனை, நிறைய அவமானங்கள் இதெல்லாம் சகித்தார். ஆனால் 1000 பேர் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்தாங்க. முதலூர் அப்படிங்கிற இடத்துல ஆலயம் கட்டிருந்தார். அந்த ஆலயம் பிற மதத்தினர், அதாவது வேறு அதர் ரிலீஜியன் ஆட்கள் தாக்கி அந்த ஆலயத்தை சிதைச்சிட்டாங்க. ஆனால் மக்கள் விசுவாசத்தில் இருந்தாங்க பாருங்கள். ஆலயத்தை உடைச்சிடலாம், மக்களுக்குள்ள இருக்க ஆலயத்தை என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது. அவங்க உறுதியாக இருந்தாங்க. அப்புறம் பெத்லகேம் என்ன ஒரு ஊருக்கு போனாங்க, அங்கேயே திருநெல்வேலி பக்கத்தில். அந்த ஊருக்கு போகும்போது சிலரால் அவருக்கு விஷம் கொடுத்தாங்க. அவர் விஷம் கொடுத்து இறந்துட்டார். அவருக்கு தெரியல, பாய்சன் கொடுத்து அவர் சாகடிச்சிட்டாங்க. 34 வயதில் அவர் இரத்த சாட்சியாக திருநெல்வேலியில் மரித்தார். திருநெல்வேலியில் இன்றைக்கி எழுப்புதல் இருக்குது. ஆனால் அதே சில வருடங்களுக்கு முன்பதாக அங்கே இரத்த சாட்சியாய் ஒருவர் மரித்திருக்கிறார். தாவீது சுந்தரானந்தம். எத்தனை வயசுல? 34 வயசுல இருந்துட்டார். சின்ன வயசுலேயே ரொம்ப அழகாக. அந்த 34 வயசுக்குள்ளே 2 வருஷத்தில் 5000 பேருக்கு மேலே கர்த்தருடைய பணியை செய்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தியிருக்கிறார். நம்மளார ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. தாவீது சுந்தரானந்தத்துக்காக, வம்சத்தாருக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செய்த ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்க்கிற நாங்கள், இதை கேட்கிற நாங்கள் எங்களுக்குள்ள ஆவியில் பலனடையட்டும். எங்களுடைய ஆவியில் நாங்கள் பலனடைந்து ஜெபத்தில் நிறைந்து கர்த்தருக்குள்ள பலப்பட்டு உமக்கென்று பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. கர்த்தருக்கென்று எதையாகிலும் செய்ய வேண்டும், விரும்ப வேண்டும் என்கிற ஒரு பக்தி, வைராக்கிய வாஞ்சையும் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.